சமாதான முயற்சிகள் தமிழீழ விடுதலை போல் இயக்கத்தாலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் இராணுவ ரீதியாக போர்வதாக அந்த தமிழீழ முயற்சிகள் இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதன் அடிப்படையிலே மிக தீவிரமாக பெரும் இலங்கையிலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த மக்களை முழுமையான போருக்கு மெமோரியலை தயார்படுத்துகிறது இந்த ராஜபக்ச விரும்ப இலவசத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறது தவிர தத்துவார்த்த ரீதியாக அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு நடத்தக்கூடிய ஒரு போருக்கு தயார்படுத்துகிறது இந்த ஜேவிபி. இணைந்த வரைகளுக்கு தமிழ் தாய கோட்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த ஜேவிபி இணைந்த வரைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அத்தியார கோட்பாடாக தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு அத்தியாரமாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி லட்சம் ஜேவிபி ஒவ்வொரு நாளும் அவர்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத தமிழரசு கட்சியை முற்று முழுதாக அழிக்க வேண்டும், அரசியல் அரங்கிலே இருந்து நீக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இயங்குகின்ற ஒரு அமைப்பு அல்ல. எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிராக செயல்பட வேண்டி இருக்கிறதாக இருந்தால் அதற்கு காரணம் இன்றைக்கு தமிழரசு கட்சியை தலைமை வகிக்கிறவர்கள் முற்று முழுதாக எந்த கொள்கைக்காக தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய காலத்திலே இந்த தமிழரசு கட்சி ஸ்தாபிக்கப்பட்டதோ அந்த கொள்கைக்கு நேர் மாறாக அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு செல்வதுதான் காரணம். ஒரு அண்மைக்கால உதாரணமாக நான் கூறலாம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் பலத்த ஒரு சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகின்ற ஆனா உண்மையிலே ஜனதா விமுக்தி பெரமுன ஜேவிபி என்ற அமைப்பு இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே பெரிய அளவிலே ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து கொண்டு வருகிறோம். தங்களுக்குத்தான் தமிழ் தேச மக்கள் ஆணையை வழங்கியிருப்பதாக அவர்கள் எந்த அடிப்படையிலே அதை கூறுகிறார்கள் என்றால், இந்த தேர்தலிலே தனிப்பெரும் கட்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர்ந்த மற்ற அனைத்து மாவட்டங்களிலே வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே தங்களுடைய கட்சி கூடுதலான வாக்கை பெற்றதாக கூறி அந்த வகையிலே தமிழ் மக்கள் அவர்களுக்குத்தான் ஒரு ஆணையை வழங்கியிருப்பதாக ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து கொண்டு வருகிறார். இந்த கருத்துருவாக்கம் எந்த அளவு தூரத்துக்கு எடுபட பார்க்குது என்றால், அந்த தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் சந்திக்கின்ற வெளிநாட்டு தூதரகங்கள் நம்மிடம் அந்த கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார். அதை நாங்கள் திட்டவட்டமாக மறுதளித்துக் கொண்டு வருகிறோம். உண்மையிலே தமிழரசு கட்சி தென் தமிழ் தேசத்திலே போன பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. இந்த ஜேவிபி கட்சியை தோற்கடித்தது. தமிழ் மக்கள் தெளிவாக ஜேவிபிக்கு ஆதரவு தரக்கூடாது என்ற அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்திலே தென் தமிழ் தேசத்திலே ஜேவிபியை தோற்கடிப்பதற்காக தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தது. அதுதான் உண்மை. இதனால் ஜேவிபி யார் என்பது எங்களோட மக்களுக்கு உண்மையானதுக்குள்ள தெரியும். இளைஞர்கள் கொஞ்சம் பேர் குழம்பு இருக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு வரலாறு இப்பதான் படிப்படியாக கற்றுக்கொள்ளுகின்றார்கள். வாக்கை கிடைத்த உடனே அவர்கள் ஏதோ ஒரு வகையில வாக்களிக்கணும் சிந்திக்கிற இடத்துல மேலோட்டமாக சிந்திச்சு அதன் தெற்குல ஒரு அலை, ஒரு மாற்று அவசியம் என்ற ஒரு அலை ஒன்று தெற்குல அடிக்க சில வழியில அந்த இளைஞர்கள் முதல் தடவையாக வாக்களிக்கிற இளைஞர்கள் வடகிழக்கிலே மாறி வாக்களித்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் ஜேவிபியை புறக்கணிச்சுத்தான் இருக்கிறது. அதுதான் உண்மை. ஏன் புறக்கணிச்சது என்றால், ஜேவிபி ஒரு இனவாத கட்சி.
சமாதான முயற்சிகள் தமிழீழ விடுதலை போல் இயக்கத்தாலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் இராணுவ ரீதியாக போரூடாக அந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக தீவிரமாக தென் இலங்கையிலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு மெனோனிலையிலே தயார்படுத்தின இந்த ஜேவி. ராஜபக்ச வெறுமனே இனவாதத்தை கட்டிக் கொண்டு இருந்தவரை தவிர தத்துவார்த்த ரீதியாக அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு கண்மூடித்தனமாக நடத்தக்கூடிய ஒரு போருக்கு தயார்படுத்தினது இந்த ஜேவிபி. அது எங்கட மக்களுக்கு இந்த ஜேவிபி பற்றி நன்றாக தெரியும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வயது போனவர்களுக்கு நன்றாக தெரியும். முதியோருக்கு தெரியும். மற்றது அவர்கள் இன்றைக்கு ஒரு தீர்வை கொடுக்க போவதாக அறிவிச்சிருக்கிற இடத்திலே அந்த தீர்வு ஒரு நாளும் எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்வாக அமையாது என்பதையும் நம்முடைய மக்கள் உணர்வு ரீதியாக சில விடையிலே அந்த விவரங்கள் நம்முடைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் ஜேவிபி எங்கட மக்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வு வாழ்க்கையில கொடுக்காது என்றால் இந்த ஜேவிபி தான் தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வுக்குரிய ஒரு அடித்தளமாக அத்திவேரமாக இருக்கக்கூடிய தமிழ் தாயக கோட்பாட்டு இணைந்த வடகளுக்கு தமிழ் தாயக கோட்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்திருந்த ஜேவிபி. இணைந்த வடகிழக்கை பிரித்தது இந்த ஜேவிபி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அத்திவார கோட்பாடாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு அத்திவாரமாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்ச ஜேவிபி ஒரு நாளும் அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது என்பது எங்களோட மக்கள் நன்றாக அறிவார்கள். ஜேவிபி ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு நிறைவேற்றப் போவதாக உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல தடவைகள் இன்றைக்கு கூறி முடித்து விட்டார். அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்ன என்பதையும் தெளிவாக சொல்லிவிட்டார். 2015ஆம் ஆண்டுல இருந்து 19ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்த ஆட்சி காலத்திலே ஒரு புதிய அரசியலமைப்புக்கான ஒரு யோசனைகள் தயாரிக்கப்பட்டன. அதுக்கு பேர் இடைக்கால யோசனைகள், இடைக்கால அறிக்கை என்ற ஒரு யோசனை. 2019ஆம் ஆண்டு இடைக்கால அறிக்கை என்றுதான் பொதுவாக சொல்லப்படுகின்றது. அந்த இடைக்கால அறிக்கை ஒரு ஏக்கிய ராஜ்ய அரசியல் அமைப்பு என்பது இன்றைக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம். ஏக்கிய ராஜ்யம் என்றால் ஒற்றையாட்சி. கடந்த 76 வருஷமாக உங்களுடைய இனப்பிரச்சனைக்கு மூல காரணமாக இருப்பது அந்த ஒற்றையாட்சி முறைமை. ஏனென்றால் ஒற்றையாட்சி முறைமை நடைமுறையிலே சிங்கள பௌத்தர்களுடைய பெரும்பான்மை இனத்தவர்களுடைய கையிலே மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவது. ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் ஒரு மையமாக கருதுகின்ற பொழுது 75% இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மக்கள் உடைய கையில மட்டும்தான் அந்த ஆட்சி அதிகாரம் அமையும். ஆகவேதான் அந்த ஒற்றையாட்சி முறைமை ஒருபோதும் இலங்கை தீவிலே தமிழர்களுக்கு பொருந்தால் என்று எங்களுடைய மூத்த தலைவர்கள் முன்வெடுத்து ஒற்றையாட்சியை நிராகரித்த ஒரு சமஷ்டி ஆட்சி முறை மூலமாக மட்டும்தான் நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் என்பது எங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது.